திருமாங்கல்யம் சின்னஞ்சிறு கிளி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருணா கூட வர அந்த அடிகால நீ போய் பார்சல் வாங்கிட்டு வா, அந்த புள்ள மயங்கி விழுந்துருங்கிறாங்க. கருணா அந்த புள்ளைய கடத்திட்டு போறோமா இல்லை பிக்னிக் கூட்டிட்டு போறோமா, அதுக்கு எதுக்கு சாப்பாடு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. நான் சொன்னா கேளு கிருபாண்ணா, இல்லைன்னா திட்டு தெரியுமா, கஜேந்திரன் கிட்ட கொண்டு போய் பிள்ளைய ஒப்படைக்க வேண்டாமா, அது வரைக்கும் அவளை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ கருணா வந்ததும் மகா கிட்ட கேட்குறாங்க, என்ன மகா உன்னையவே நான் கடத்திக்கிட்டு உங்கள் மாமா கிட்ட கொண்டு விடும்படி ஆகிப்போச்சேங்கிறாங்க. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. ஆமாம் மகா, கிருபாண்ணா சொன்ன வேலையை நான் செஞ்சிருவேன்னு தெரிஞ்சுதான் பாண்டியும் இந்துவும் உன்னோட ஃபோட்டோவையும் மாற்றி வச்சிருக்காங்க. இருந்து இப்போ நான் உனக்கு கடத்தும்படி ஆகிப்போச்சேங்கிறாங்க. அதுக்கு மகா சிரிக்கிறாங்க. என்ன மகா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறியான்னு கேட்கும்போது ஆமாண்ணே கண்டிப்பாக அந்த கஜேந்திரன் கிட்ட கொண்டு போய் என்னை விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. மகா அண்ணன் சொன்னால் தட்ட மாட்டேன்னு தெரியும், நான் கொண்டு விட்டே ஆகணுங்கிறாங்க. கருணா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன நீ திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருக்கியான்னு கருணா கேட்கும்போது ஆமாம் எங்கள் அம்மா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவங்க அந்த நோட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க நோட்டில் எழுதி வச்சதெல்லாம் எனக்கு அப்படியே நேரில் சொல்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வச்சு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னை நீங்கள் கொண்டு விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. மகா இப்போ எதிரவே ஒரு லாரி வருது. வந்த வேகத்தில் கருணாவோட காரில் மோதிட்டு போயிடுறாங்க. கருணா மகா இன்னொரு நபர் 3 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க 3 பேரும் பலார்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. கருணா போய் அப்படியே ஸ்டேரிங்கில் நெஞ்சு அடிச்சிருது. மகாவுக்கு தலையில் அடிபட்டுருது. அந்த நபரும் அடிபட்ட வேகத்தில் அவரும் மயங்கி கிடக்குறாங்க. கருணா பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே சாஞ்சு சரிஞ்சு கிடக்குறாங்க. மகா மட்டும் கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஐயோ அண்ணா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடி வந்து கருணாவை பார்க்கும்போது கருணா பேச்சு மூச்சம் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவங்கள கீழே இழுத்து பார்க்குறாங்க. அவங்க அப்படியே நினைவில்லாமல் கிடக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்தார் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் ஓடி வந்து ஐயோன்னு பையனை என்னாச்சுன்னு தெரியலேங்கிறாங்க. அண்ணனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு மகா தடுமாறி தத்தளிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து கை நாடி பிடிச்சி பார்த்துட்டு இவர் இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டது மகா இன்னும் அலறி அடிச்சு துடிச்சு பதறி போயிடுறாங்க. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்போ தான் லேசாக அசைகிற மாதிரி இருக்குது. அப்போ மகா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. நெஞ்சு அமட்டி அமட்டி மூச்சு கொடுக்குறாங்க. அப்போ கருணா ஒரு தடவை வாமிட் பண்ணதும் அப்படியே அப்படியே கண்ணை முழிச்சு எழுந்திரிச்சு கொள்றாங்க. மகா மகா உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது அண்ணா எனக்கு ஒன்றும் ஆகலை, அப்பாடா நீங்கள் கண்ணு முழிச்சிங்களே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரும் சரிம்மா இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்கும்போது கருணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மகா, நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடாதோ, அவன் இன்னும் கண்ணு மூடி படுத்திருக்கான், அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நீ தப்பிச்சிரு, இதுக்கப்புறமும் என்னால் எதுவும் முடியாது, எனக்கு என்ன ஆனாலும் சரி நீ அந்த கஜேந்திரன் கையில் சிக்கிடாத போன்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க உங்களை இந்த நிலைமையில் நான் விட்டுட்டு எப்படின்னா போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படியும் போய்க்குவேன், இங்கே பாரு அண்ணா சொன்னா நான் வேலையை தட்ட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீ தயவு செய்து இங்கேருந்து போயிடு, நான் உள்ளேன்னா உன்னை கொண்டு போய் உங்கள் மாமங்கிட்ட விட வேண்டியதாக இருக்கும்னு சொல்லும்போது அதை பற்றி கவலையே படாதீங்க, நீங்கள் நிச்சயமாக என்னை கொண்டு விட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மகா மகா என் மேலே நீ இவ்வளோ உறுதியாக நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்றுற ஆள் நான் கிடையாது, தயவு செய்து நான் சொல்கிறது கீழே போயிடுங்கிறாங்க. மகா வேறு வழியே இல்லாமல் சென்னை போகிறதுக்காக இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் முடிஞ்ச வரைக்கும் கருணாவும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. போயிட்டு வா மகான்னு தாட்டி விடுறாங்க. அப்போ பார்த்தா கஜேந்திரன் பசுபதியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததும் மகா கையை பிடிச்சிடுறாங்க. என்ன மகா என்னை விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்தியா, அதுதான் நடக்காது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கருணா செங்கண்ணு கருங்கண்ணுமா கோவத்தில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கிருபா தான். ச்சே இப்படி என்னை நம்பி வந்தவளை இப்படி நான் என் கண்ணு முன்னாடியே கஜேந்திரன் கையில் ஒப்படைக்க போச்சுன்ட்டு பார்த்துட்டு நிற்கிறாங்க. கஜேந்திரன் உடனே கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி கிருபா நீ சொன்ன மாதிரியே கருணா லட்சுமியை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திட்டான், நீ சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துட்ட கிருபா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிருபா சந்தோஷப்படுறாரு. கஜேந்திரனும் கருணாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போவாது ஓடிடலான்னு நினச்ச லட்சுமி அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. பசுபதி போய் இழுத்துட்டு வந்துடுறாங்க. திரும்ப காருக்குள்ளே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட இருந்து அப்பப்போ நீ ஓடி போய் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா, இந்த தடவை தப்பிக்க விடவே மாட்டேன், ஊர் போய் சேர்ந்ததுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற உன் கழுத்தில் தாலியை கட்டி என் பொண்டாட்டி ஆக்க போகிறேங்கிறாங்க கஜேந்திரன். இது கேட்ட மகா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, திரு என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, அந்த தாலி ஒன்று என் கழுத்தில் இருக்குது, அப்படி இருக்கும்போது என் கழுத்தில் இன்னும் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு மகா சொல்லுவோம். ஓஹோ நல்லாவே இல்லையா, என்னை விட்டு நீ தப்பிச்சு போய் அங்கே போய் நீ என்ன உழப்பு பொழைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி, அவங்க கூட ஒன்று நீ சேர்ந்து வரலைங்கிறது எனக்கு தெரியும், அதனால் கண்டிப்பாக நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போய் ஒரு அம்மா கிட்ட புடவையை கொடுத்து இவளை கட்டி கூட்டிகிட்டு வா, இப்போவே இவளுக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க கஜேந்திரன். அந்த அம்மாவும் பணம் வாங்கின காரணத்துக்காக வாடி உள்ளவா முதல்ல புடவையை மாற்றிட்டு அவருக்கு மனைவி ஆகப்பார் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் நம்ம மகாவை புடவையை மாற்ற சொல்கிறாங்க. அலங்காரம் பண்ணி விடுறாங்க. மகா அழுகலும் நிலையிறாங்க. தயவு செய்து என்னை விட்டுருமாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், ஏற்கனவே கல்யாணமாகி நான் அவரோட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கேன், கண்டிப்பாக அவர் இந்த இடத்துக்கு வருவார் பாரு, என்னை காப்பாற்றுவாருங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, அவன் இன்னும் வந்து காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோடு இருக்கியா,
அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் விடாப்பிடியா மகாவுக்கு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து கஜேந்திரன் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா இந்து பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு வந்து பாக்குறாங்க, சாமியை கும்பிடுறாங்க. கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறாங்க. அப்ப பணிகர் சொல்றாங்க, கண்டிப்பா உன் புருஷனுக்கு எதுவும் ஆகாது, அவன் உயிர் கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டான். இப்ப நீ ஃபோன் பண்ணி பாரு, அவன் நிச்சயமா நல்லா பேசுவாங்கிறாங்க. அதே மாதிரி இந்து கருணாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. கருணாவும் ஃபோனை எடுத்ததும், என்ன இந்து என்ன செய்யற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீ எங்க இருக்கேன்னு கேட்கும்போது தான் மகாவை கூட்டிட்டு வந்த விஷயத்த சொல்றாங்க. அட பாவி, மகாவை கஜேந்திரன்கிட்ட ஒப்படைச்சிட்டியான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இப்ப திவ்யாவை திவாகர் கடத்திட்டு போயிட்டான், எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க. ஓடோடி வந்து நடந்தது எல்லாம் சொல்றாங்க. என் புருஷன் இந்த மாதிரி கடத்திட்டானே இண்டுங்கிறாங்க. புருஷன் ஒன்றும் கடத்தல, உங்க புருஷனை அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இப்ப திவ்யா அந்த இடத்துல தப்பிச்சு போய் இப்ப மகாவை காப்பாத்துறதுக்காக கஜேந்திரன் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க இந்து. என்ன இந்து சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் நான் காதால கேட்டுட்டு தானே இருந்தேன். கிருபா மாமா திவாகர்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். அந்த பார்ல திவ்யா தான் என் புருஷனை அடிச்சுப்பட்டாலாம். அதான் 2 நாளாக மயக்கத்திலே இருந்ததுனால ஏதோ திவ்யாவை காப்பாற்றியாச்சு. திரும்ப இந்த புவனானால இஞ்சிச்சாரா கொடுத்து திவாகர் போதை தெளிஞ்சு போச்சு. தெளிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படியோ திவ்யாவை கண்டுபிடிச்சு திவ்யாவை கடத்திட்டு போயிட்டான். அந்த பார்ல தான் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறதா இப்போ தகவல் பேசிக்கிட்டாங்கங்கிறாங்க செய்தி. அக்கா, நீங்கள் கேட்ட வரைக்கும் அவ்வளவுதான். ஆனால் திவ்யாவை அங்கே கடத்திக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளை அடிக்கணும், அவமானப்படுத்தணும்னு தான் என் புருஷனும் சவால் விட்டுட்டு உடனே கிருபா மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. கிருபா மாமாவும் தம்பிக்கார ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டத மாதிரி பாராட்டிட்டு, நானே அங்கே வந்துடுறேரு, உன்னைய கை நீட்டி அடிச்சவள நான் சும்மா விட போகிறதில்ல, எனக்கு எதிராக பரிவட்டம் கட்டியிருக்கா, நம்ம 2 பேர்த்தையும் சீண்டி பார்த்துருக்கா ஒரு பொம்பளை, அவளை சும்மா விடலாமா, டேய் கையும் காலையும் கட்டி போட்டு அங்கேயே உட்கார வை, நான் வந்து பார்த்துக்கிறேன்ட்டுல போனாருங்கிறாங்க ஜெயந்தி. அப்படிதாங்க நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததே வேறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்து. அதுக்கப்புறம் என்ன வேற நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வாயாலேயே அவங்களே அடி வாங்கிக்கிட்டு திருப்பி திவ்யாவை விடும்படி ஆயிப்போச்சு. பார் திறப்பு விழாவுக்கு மினிஸ்டரை வர வச்சிருக்காங்க. அந்த மினிஸ்டரும் கரெக்டான டைமுக்கு அந்த பாரை திறக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே தான் திவ்யா சரியான விளையாட்டு காட்டி கடை திறப்பு விழாவுக்காக மினிஸ்டர் வந்திருக்காரு. கூடவே கிருபா அண்ணன் தம்பி 2 பேரும் போய் நின்று இருக்காங்க. அப்போ ஊர் மக்களும் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா? திவ்யாவோட சாமர்த்தியத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் கூடி வந்ததும், ஐயா ஒரு பொண்ணை உள்ளே வச்சு கட்டி போட்டு நீங்கள் கடை திறப்பு விழா பண்ணுறீங்களா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நல்லா மினிஸ்டரையும் 4 கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. என்ன இருக்குன்னு கேட்டதும் அவரும், என்னையா என்ன என்னை வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கிருபாவையும் திவாகரையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போவும் ஊர் மக்கள் முன்னாடியும் மினிஸ்டர் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்று இருக்கானுங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேரும். அதுக்கப்புறம் திவ்யா அவள் வேலையை காட்டிட்டா, அடைச்சி அப்படின்னு காரி துப்பிட்டு ஊர் மக்கள்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டா திவ்யா. அதுக்கு அப்பதான் மகாவை பத்தி என்கிட்ட வந்து விசாரிச்சா. மகாவை கஜேந்திரன் கடத்திட்டு போயிட்டான்னு சொன்னேன். மகாவோட ஃபோன் நம்பர் எந்த பக்கம் போயிட்டு இருக்குங்கிறத லொக்கேஷன் போட்டு பார்த்துருக்கா. இப்போ அநேகமாக கஜேந்திரன் கிட்ட இருந்து மகாவை திவ்யா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க இந்து. ஓ அப்படியா, அடடா, அவன் இந்த நாகமணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எப்படியோ திவ்யாவாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரட்டும். இந்த கருணா பாரு, அண்ணன் சொன்னால் தட்ட மாட்டான். அண்ணன் பெரிய கருணன் மாதிரி அவரு பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கருணா இந்த மகாவை கூட்டிகிட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன செய்யறது, இவன் எப்போ தான் திருந்துவான்னு தெரியலையே அப்படின்னு இந்துவும் ஜெயந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கருணா வந்து நிற்கிறாங்க. கருணா கிட்டே, டே கருணா, மகாவை பாத்தியா எங்கே கொண்டு விட்டு, அவளை காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லும்போது திவ்யா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. திருக்கூட சேர்த்து வச்சிருவா. இனி நம்ம எல்லாரும் நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.